பின்ன என்ன பண்ணுவாரு? எப்படியோ அவனுக்கும் சூசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். கல்யாணத்தை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். உங்க தம்பிக்கு ஒரு வேலையை தேடணும். முதல்ல அந்த வேலையை பாருங்க. வர்க்கீஸ், தொழிலாளிகளை ஏமாத்தி முதலாளிங்க கிட்ட லஞ்சம் வாங்கறத விட மாமா வேலை பார்த்து பழைக்கலாம்டா. யாரா மாமா? என் கிட்ட எல்லாம் வச்சுக்காத. உன்ன உயிரோட விட மாட்டேன்டா. என்னடா நல்ல மாதிரி நடிக்கிற? யாரா நல்ல மாதிரி நடிக்கிற? தொழிலாளிகளை ஏமாத்தி முதலாளிகிட்ட காசு வாங்கி தர சொல்றேன். முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன மாதிரி பண்றியா? அவங்கள கை வச்சு விடுங்க. என்ன கொஞ்சம் கூட மரியாதை உன்னை பாத்துக்கிறேன்டா. போ. நில்றா. எனக்கு இப்ப ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? என் பேச்சை கேட்டு முதலாளி பக்கம் சேர்றியா இல்லையா? உன்ன மாதிரி தொழிலாளிகளுக்கு துரோகம் பண்றவன் நான் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உயிரோட இருந்தா பேசுவேன். ஐயோ ஐயோ பாட்டியடால் விட்டு தம்பியே. வேண்டாங்க. பழிக்கு பழி, கொலைக்கு கொலைன்னு நினைச்சா செத்து போனவங்க தம்பி திரும்பி வந்துருவாரா? திரும்பி வர வேணாம். கொண்டவன் அப்படியே விட்டா என் தம்பி ஜேக்கப்போட ஆத்மா சாந்தி அடையாம போயிடும். உனக்கு தெரியுமா, 10 வயசுல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளையும் கொல்லப்புறத்துல போய் நான் கெஞ்சி இருக்கிறேன், பிச்சை எடுத்திருக்கிறேன். அழுவுற என் தம்பி தங்கையோட பசியை போக்குறதுக்காக ஒரு கிண்ண கஞ்சிக்கு அழைச்சிருக்கிறேன். எதுவும் கிடைக்காதப்ப அழுதுகிட்டே என் தம்பி என் நெஞ்சிலே தூங்கிடுவான். பழசெல்லாம் நீ சொல்றப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குடா. நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம். கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாரு. இல்ல, அவனை நான் சும்மா விட போறதில்ல. விட வேண்டாம். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. வானே சார். அங்க குடு. அங்கயா? அங்க குடியா? சார் உள்ள கொண்டு குடியா? பயப்படாம வா. சார் என் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள எது எங்க நடந்தாலும் அட ஒரு திருநாய் குட்டி போட்டா கூட இந்த எஸ்ஐ பஞ்சபூதத்துக்கு தெரியும்டா. அப்பேற்பட்ட எங்கிட்ட செத்தவனை கொன்னதா சொல்லி ஒரு காகிதத்தை தூக்கிட்டு ஓடி வந்தா அதை நம்புறதுக்கு நான் என்ன கேனைனா? நீ பொய் புகார்லாம் எடுத்துக்கிட்டு வந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். இது பொய்யான புகார் இல்ல சார். கொலைதான் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு சந்தேகம் இருந்தா செத்தப்பவே வந்துருக்கணும். இப்ப ஏன்டா வந்த?
அது கொலையாவே இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காதலிச்சு கைவிட்ட உன் தம்பிக்கு அந்த பொண்ணுங்களுக்கும் கூட பிறந்தவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அயோக்கியனை அந்த பொண்ணுங்களோட அண்ணன் தம்பி யாராவது கொண்டு இருப்பாங்க, கொல்லணும். அந்த அயோக்கிய செத்தது கரெக்ட். அப்படி செத்தவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர நம்ம ஆளுங்களுக்கு என்ன தண்டனை தெரியல. செத்தவன் யாரா இருந்தாலும் அவனை கொன்னவன் பேர்ல கேஸ் போடணும் இல்லையா சார்? நிறுத்துறா, எனக்கே சட்டம் சொல்லி தெரியா? இங்க நான் வச்சதான் சட்டம். அந்த பக்கம் உனக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் சார். இனிமே புகார் எடுத்துட்டு ஆல்பர்ட்டுக்கு வர மாட்டான். அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். பழிக்கு பழி தீர்த்து காட்டுறேன். அப்ப இந்த ஆல்பர்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வெளியே எங்கிட்ட வீர வீட்டு போறீங்க வெளியே முடியா போடா. அண்ணே வாடா போலாம். பாத்துக்கிறேன் ஒரு கை. எங்க போற? அண்ணே நீ வீட்டுக்கு போ, நான் ஒரு கணக்கு தீக்கணும். இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க முதலாளி. நாளையில இருந்து டிரைவரா அவன் இங்க வேலை பார்க்க கூடாது, துரத்தி அனுப்பிடுங்க. அவனை கணக்கு தீர்த்து அனுப்பிடுறேன். ஒரு சல்லி காசு கூட கொடுக்காதீங்க. 10 பைசா இல்லாம வெளியே அனுப்பணும். போய் பிச்சை எடுத்து பொழைக்கட்டும் ராஸ்கல். நாளைக்கு அவன் வரட்டும். நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் முதலாளி. இன்னைக்கே கணக்க முடிச்சு போலான்னு தான் ஆல்பர்ட் வந்திருக்கிறேன். தொழிலாளிகளோட ரத்தத்தை குடிச்சு சும்மா திமிரு பிடிச்சு திரியிற ஒரு தலைவரோட சிபாரிசுல கிடைச்ச வேலை. தொழிலாளிங்க வேர்வையில லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கிற முதலாளிங்கிற மிருகத்திட்ட சம்பளம் வாங்குற வேலை. அந்த வேலை இந்த ஆல்பர்ட்டுக்கு வேண்டாம். இந்தா உன் கார் சாவி வச்சுக்க. ஏண்டா ஏன் மூஞ்சிலே சாவி தூக்கி எறியா? நாய்க்கு பிறந்தவன. ஆல்பர்ட் நாய்க்கு பிறந்தவனடா. கடலுக்குள்ள போராடி மீன் பிடிச்சு குழந்தைகளை வளர்த்து கடைசியில கடல்லையே உயிரை விட்டு ஏழையா இருந்தாலும் பாசத்துல பணக்காரனா வாழ்ந்தாங்க அப்ப மேத்யூக்கு பிறந்தவன்டா நானு. ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்டா, தெரிஞ்சுக்க. பொறுக்கி நான் வேலை செஞ்ச காசை கொடுக்க வேணாம் இருந்தாலும் தரமாட்ட நீ முடிவு பண்ணிட்டீங்களே, வேண்டாம் எனக்கு வேண்டாம். அந்த காசை கூட இந்த நாய்க்கு தூக்கி எறி. நீ ஒரு விஷப்பாம்பை மிதிச்சிட்டு போறங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பாம்பு வாயை பொளந்து விஷத்தை எடுக்கிற வித்தை இந்த ஆல்பர்ட்டுக்கும் தெரியும்னு நீயும் ஞாபகத்துல வச்சுக்க. என்ன அவங்க வெளியேத்துன்னு பார்த்தாங்க, கார் சாவியை தூக்கி அந்த மூஞ்சில எறிஞ்சேன். அவங்க 2 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. கடல் புறத்துல பிறந்து கடல்லே வாழ்ந்தவன் தண்ணியில விழுந்து சாவானா? அப்படின்னா அவன் தண்ணியில விழும்போது உயிரோட இல்ல, கொன்னுதான் போட்டிருக்கணும். என்ன ஆல்பர்ட் புதுசா இந்த பக்கம்? வேற என்னடா பண்ணுவான், இருந்த வேலையும் போயிருச்சு. வெட்டி பயங்களோட கூட்டணி வேற. நீ போ. வா ஆல்பர்ட், சும்மா வா. வா இப்படி உட்காரலாம். இவன் கட்டம் போட்டு போட்டு கட்டத்துல விளையாடுவான். இப்ப கட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான். இவன் புது ஆட்டம் கத்துக்கணும், இல்லைன்னா கத்து கொடுப்போம். யாருக்கு? இந்த புது தலைவருக்கு. வேண்டாம், அவனுக்கு முதலாளியோட அடியாளுங்க.
டேய், ஆல்பர்ட் இனிமே விளையாட போறது கட்டத்துக்குள்ள இல்லடா. உங்க முதலாளிமாரோட தலையணத்தோட. எடுபட்ட பயல கள்ளு கடையில போய் கலாட்டா பண்றது, அப்பாவிங்கள போட்டு அடிக்கிறதுக்கு நீ என்ன பெரிய புடுங்கியா? உனக்கு எவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்? தூக்கி உன வண்டியில போடுங்க.